இந்த ஆராதனை நீர் ஆஸ்வதிங்கள் ஆண்டவரே. ஆவியானவர் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு ஆண்டவரே நீர் பேச தேவன் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க எலியாவின் தேவனே நீர் தான் ஆண்டவரே. இப்போது எங்க மத்தியில நீ இறங்கி வருவன்மானு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் ஆளுகு செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைங்களோட மனசு நீ தேற்ற தேவன் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எலியாவின் தேவனே நீ இறங்கி வாருமே, அசைவாடும் அனலாக்கும் எங்க அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்க அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நான் ஒருவர் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் பயணத்தை நான் வெதித்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையாசிப்பார், நெருப்பா இறங்கிடுவார். நான் ஒருவர் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் பயணத்தை வெதித்திடுவேன். நான் ஒருவர் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் பயணத்தை வெதித்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியான தேவனே, அசைவாடும் என் ஆவியான தேவனே எங்க மத்தியில ஆவியானவரே நீ உலகாடுங்க. எங்க 2-3 பேரு என் நாமத்திலே துதிக்கிறீர்களோ அங்க இறங்கி வந்து நான் வாசம் செய்கிற தேவனா இருக்கிறேன். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எங்க 2-3 பேரு என் நாமத்திலே துதிக்கிறீங்களோ அங்க நான் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் எல்லைகளை நான் விசாலப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனா இருக்கார். அவ ஆவியை உன் மேல வருஷிக்கிற தேவனா இருக்கார், உன்னை அனல் மூட்டுற தேவனா இருக்கார், உன்னை நெருப்பா எழுந்த தேவனா இருக்கிறார். செங்கலை விளக்க செய்த தேவன் உன்னை கண்டு அநேக சோர்வுகளை எழுந்து கொள்கிற தேவனா இருக்கார். அவர் அக்கினியால் அவர் நெருப்பாய் உங்க மத்தியில இறங்க வருகிறார் தேவனா இருக்கார். எங்கெங்கோ சென்றேன், ஆனா வார்த்தையை கொண்டு என்னை மீட்ட தேவன். நான் கடலில் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் தேவன், மீனை கொண்டு மீட்பார். கடலை அசைத்து அளவில்லாத மாலை பொழுதுல ஒவ்வொரு பிள்ளைகளும் குணமாக்குற வல்லமை, சுகம் கொடுக்கிற வல்லமை, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. இந்த நேரத்துக்கு இறங்க வல்லவர், நீ
ஆராதிக்கும் போது, அவரை துதிக்கும் போது, அவரை நாமத்தை சொல்ல 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 பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமை அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடர்வதா இருக்கார். கேட்டாச்சு வற்றி போனாலும் வட்டாத ஜீவ நதியை நமக்கு தருகிற வல்லவரா இருக்கிறார். அழைத்தவர் கரம் பிடித்து நடத்துவார், இறுதி வரை நடத்துவார். வற்றி போனாலும் வற்றாத ஜீவ நதியை உனக்கு உண்டு மகனே, மகனே சோர்ந்து போகாது. கிறிஸ்து உனக்குள்ள ஜீவனா இருக்கா, கிறிஸ்து உனக்கு வல்லமை தருகிறதா இருக்கா. அழைத்தவர் தரமாசிங்கம் நடத்துகிற தரமா இருக்கிறது. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாகும் எங்களுக்கு நீர்த்தாலையே. அசைவாடும் அனலாகும் எங்களுக்கு நீர்த்தாலையே. அசைவாடும் அனலாகும் எங்க அக்கினி ஜுவாலையே. முழங்கால் யாவுமே அவருக்கு முன்னாலே முடங்கும். கேட்டாரது வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதியை நமக்கு உண்டு. அழைத்தவர் கரம் நடத்தி நடத்துவார், இறுதி வரையும் நடத்துவார். கோலியாத்து எப்படி விழுந்தாக்கன, தாவீது கோலியாத்தை எப்படி அவனுக்கு முன்னாலே முழுகப்பட்டாரோ அதே போல உங்களுக்கு எதிராக எழும்புற காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்பாக மண்டிடுங்க. ஏன்னா தேவன் உன்னோடு கூட இருக்காரு. எலியாவின் தேவன் அல்ல, நம்முடைய தேவன், நம்மை ரட்சிக்க வந்த தேவன். அவரு ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார், ஜீவனுள்ள தேவனா இருக்கார். சோர்ந்து போகாதீங்க. தனிமையிலா இருக்கிறது நல்லது. ஏன்னா தேவன் நிறைய கத்து கொடுப்பார். அதுக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்ம தேவனுக்கு கொடுக்கும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கார். எத்தனை பேரு வந்தாலும் அவர் நமக்கு போதுங்க, வேற யாரு நமக்கு தேவை? தனிமையின் பாதையில் தகப்பனை உத்தோலில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை உத்தோலில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா.
கவலைப்படாத. நீ உடைக்கப்படுகிற நேரத்துல நீ உருவாக்குற, உனக்கு தெரியாது நீ உடைக்கப்படுகிற நேரத்துல உருவாக்குற மகனே மகளே. தூற்ற போதெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கா. இதற்கு ஈடு என்ன தருவேனா, உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா. இப்ப காரணங்களை தேக்க சொல்லலாமா? எத்தனை பாசமே இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனை உத்தோலில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை உத்தோலில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. அன்னைக்கு தாவீது அவன் அபிஷேகப்பட்டவன் தான், ராஜா தான். ஆனாலும் அவன் எப்படிலாம் அலைஞ்சா தெரியுமா? பாவமான வாழ்க்கை. அவன் உடைக்கப்பட்டான், நெருக்கப்பட்டான், குகையில போய் புகுந்தான், சாவுக்கு பயந்து ஓடுனான். அவனால நிம்மதியான ஒரு லைஃப் கூட வாழ முடியல. அவன் பைத்தியக்காரனா நடிச்சான். அவனுக்குள்ள அப்ப அவன் நினைக்கல நான் ஒரு ராஜான்னு நினைக்கல. அவன் உடைக்கப்பட்டாங்க. யோசேப்பு விற்கப்பட்டாங்க. அவன் குழியில போட்டாங்க, மாத்தி 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 சிறைச்சாலையில போட்டாங்க. அவனும் ஒரு ராஜான்னு அப்ப நினைக்கல. இவ்வளவு சொப்பனை கொடுத்தாங்களே. தாவீதை அபிஷேகம் பண்ணப்ப நான் ராஜான்னு நினைக்கல. ஆனா அவன் உடைக்கப்பட்டான். ஆனா அவனுக்குள்ள என் தேவன் தரிசனத்தை வைத்தவர். தரிசனம் மாறவே மாறாது. தரிசனத்தை கொடுத்தவர் அவர் இறுதி வரையும் உன் கரத்தை பிடித்து நடத்த வல்லவரா இருக்கா. இப்ப நீ உடைக்கப்படலாம். எதற்காகனா நீ உருவாக்குற,
நீ எப்படின்னா அவர் கரத்துல இருக்கிற உன்னதமான தேவன் உள்ள கரத்துல இருக்கும் போது அவர் உயர்ந்த இடத்துல வைக்க வல்லவரா இருக்கார். ஒரு கிரிகிடத்தை உனக்காக ஆயத்தம் பண்ண வல்லவரா இருக்கார். உன்னை சிங்காசனத்திலிருந்து அமர வைக்க தேவன் ஆசைப்படுகிறார். நீ உடைக்கப்படுறன்னு சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. அவன் ஸ்தானத்துல உட்காரும் போது, தாவீது உட்காரும் போது 10 ஆண்டு ஆனாச்சு. யோசேப்பு அந்த ஸ்தானத்துல கொஞ்சம் 15 ஆண்டு ஆனாச்சு. ஐயோ எனக்கு என்ன இவ்வளவு பாரங்கள், ஏன் இவ்வளவு கஷ்டங்கள்? இல்லைங்க, சோர்ந்து போய் நிற்கும் போது உன்னை சுமந்து நடத்தினார்ல, உன்னை தாங்கி நடத்தினார்ல. சிங்கக்கேவியை பார்த்து பயப்படாத, சூளை நெருப்பை பார்த்து பயப்படாத, அது உனக்கு முன்பாக மண்டியிடும். ஏன்னா உனக்குள்ள இருக்கிற கர்த்தர் மிகப்பெரிய வல்லமுள்ள தேவன், உனக்குள்ள தரிசனத்தை வைத்தவர், தரிசனத்தை நிறைவேற்றி வரி இறுதி வரி உன்னோடு நடத்துக்கு வல்லவரா இருக்கா. கடல் மீன்ல நடக்கும் போது அலையை பார்த்து பயப்படாத, தரையில நடக்கும் போது மனுஷனை பார்த்து பயப்படாத. ஏன் அந்த கர்த்தர் உனக்கு எதிராக நடந்து வருகா. தடைகளை உடைக்கிற தேவன் உனக்கு முன்பாக செல்கிறவர். சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. உங்க மார்போடு அணைக்க வல்லவரா இருக்கார். சோர்ந்து போகாது மகனே, மகளே, உன்னை மார்போடு அணைக்க. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறந்தேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட நேரங்கள் எல்லாம் அடைக்கல எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட உங்க இதயம் சுக்கு நூறா உடைந்து போகுதா? உங்க பிரச்சனைகள் அப்படி உடைந்து போன நிலைமையில இருக்கதா? நீ எதையும் சிந்திக்க முடியாத ஒரு தடுமாறு வேலையில நிக்கிறியா? இல்லங்க, உன் தகப்பன் உன்னை சுமந்து செல்கிறார். உன்னை நடத்த வல்லவரா இருக்கார். உன் கரத்தை பிடித்துட்டார். பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாதே. இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு என்ன தருவேனா. ஆமா, ஒரு கெட்டவனுக்காக ஒரு நல்லவன் சாவவே மாட்டான். உண்மைதானே? ஆனா சாவவே மாட்டான். அவன் திருடுனா, அவன் பொய் சொன்னா, அவன் என்ன பண்ணான், கொலை செய்தான், விபச்சாரம் செய்தான். அவனுக்காக நான் ஏன்ப்பா சாவணும்? அவனுக்காக நான் ஏன்ப்பா அடிப்படணும்? அவனுக்காக ஏன்ப்பா நான் நொறுக்கப்படணும்? ஏன்ப்பா நான் சிலுவில் ஆயிரணும்? என்ன பண்ணலாம்? சொல்லியிருக்கோம், சொல்லலாம். ஆனா நம்ம பாவிங்க, நம்ம பாவி. நல்லவனுக்கு, ஒரு கெட்டவனுக்கு ஒரு என்ன பண்ண மாட்டான், ஒரு நல்லவன் சாவ மாட்டான். ஆனா நல்லவனுக்கு சாவலாம் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து
நம்ம நல்லவனா? நம்ம உத்தமவனா? நம்ம நீதிமானா? பாவிங்க. நம்ம பாவி. நம்மளோட பாவத்துக்காக அவர் நிர்வாணமா சிலுவையில் சுமந்தார், சிலுவையில அறையப்பட்டார். முள்ளுமுடி எனக்காக, ரத்தம்லாம் உனக்காக தாங்க. நம்ம நீதிமானாங்க. அவர் சிலுவையை காட்சி நீ நினைச்சு பாருங்க. அவர் சிலுவை காட்சி நினைச்சு பாருங்க. நம்ம நீதிமானா? நம்மளோட அயோக்கியதான யாருமே இல்லைங்க. தேவாதி தேவன் ராஜா, அவரு ராஜாவோட மகன், அவரு சிங்காசனத்துல இருக்கிறவர். நம்ம ஒரு எச்சக்கலை, ஒண்ணுத்துக்கு உதவாதவன், பாவியான மனுஷி, பாவியான மனுஷன். ஆனா நமக்காக தாங்க நம்ம தேவனாகிய கர்த்தர் ஜீவனையே கொடுத்தார். நம்ம பாவிங்க, நம்ம பாவிங்க. அவருக்கே அவ்வளவு சோதனை இருக்கும்போது, பிரச்சனை இருக்கும்போது நம்ம சிலுவை நோக்கி பார்க்கலாம். எத்தனை அன்பு என் மேல, எத்தனை இரக்கம் வைத்ததாலதான் நான் உங்களுக்கே நான் கொடுக்குறேன். ஆண்டவரே, சமைக்கிறேன், உம்மிட்டத்துல நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்னை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னை பழக்குவீங்க, என்னை உருவாக்குங்க, என்னை உருமாற்றுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி வானத்துக்கு நேரம் கரங்களை தூக்கி சொல்லலாமா? உடைக்கப்பட்ட நேரங்களில் நீங்க தான் சொல்லணும். அடைக்கல எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கல எனக்கு தந்தீரே, தடுமாறு வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து செஞ்சீரே, தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனையும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பல சபித்தனை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே, பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்களிலெல்லாம் அடைக்கல எனக்கு தந்தீரே, சோர்ந்து போக நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, சோர்ந்து போக நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே,
ஆறுதல் எனக்கு தந்தீரே. நீ சோர்ந்து போக நேரத்துல மகனே மகளே நீ என்னிடத்துல வா, உன்னை புறம்பே தள்ள மாட்டேன். உன்னை அழைத்தவர் அவர் அல்லவா. உன்னை நடத்துவதற்கு லேசான காரியம், உன்னை நடத்துவதற்கு லேசான காரியம். பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாத, வாழ்க்கையை குறித்து சோர்ந்து போகாத. ஆனா என்னைக்கேச்ச ஒரு நாள் ஒரு முத்தை போல, ஒரு பொண்ணை போல உன்னை ஜொலிக்கிற மகனா மகளாய் உன்னை வைக்க வல்லவரா இருக்கார். உன்னை மகனா மகளாய் உன்னை வழிக்க இருக்கிறார். சோர்ந்து போகாத. உன்னை மார்போடு அணைத்த தேவன், கரத்தை பிடித்து நடத்த தேவன், உன் கண்ணீர் யாவையும் களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கார். ஏன்னா உன் கரத்தை பிடித்தவர் அவர் அல்லவா, தரிசனத்தை வைத்தவர் அவர் அல்லவா. அதை நிறைவேற்றுவரி முன்னோடு கூட இருந்து உன்னை முத்துக்கள ராஜாக்கள பிரபுக்களா உன்னை அமர செய்கிறவரி உன்னோடு கூட இருக்க வல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். சோர்ந்து போய் கவலைப்பட்டு நாங்க வந்து நிக்கிறோம். ஆனாலும் உங்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை தேற்றினது, எங்களை ஆற்றினது, எங்களை அரவணைத்தது. நான் ஏன் இப்படிலாம் கவலைப்படுறேன்னு நினைச்சேன். ஆனா நான் இது எல்லாம் நான் உருவாக்குறதுக்காக என் தேவன் இது அங்கீகரிச்சிருக்கார். ஒருத்தவன் வந்து இந்த பிரச்சனையிலே சாகணும், இந்த பிரச்சனையிலே மறிச்சு போகணும், இந்த பிரச்சனையிலே அவன் என்ன பண்ணும், உள்ளுக்குள்ளே இருக்கணும்னு கடவுள் என்னதே இல்லைங்க. ஒரு விதை என்பது எவ்வளோ போராட்டம் தெரியுமா? அந்த விதையை மண்ணில் போடும்போது அது முட்டி முளைச்சி அது கனி கொடுக்குற வரையும் அது எவ்வளோ போராட்டத்தை சந்திக்கிறது தெரியுமா? அது போலதான் நம்மளோட வாழ்க்கை. தேவனுடைய ஆவியானவர் நம்ம பக்கத்துல இருக்கும்போது, நம்ம உள்ளத்துல இருக்கும்போது போராட்டங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு, காயங்கள் உண்டு. ஏனென்றால் நீ தேவனுடைய வலது பரிசுல உட்கார தேவன் உன்னை உருவாக்குகிறார். நன்றி அப்பா. இந்த ஆராதனை முற்றிலும் மகிமைக்காரம் உங்க பரிசுத்த போர்வையினால், உங்க வஸ்திரத்தால் எங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடி மறைத்து வழிநடத்தலுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காரலாம்.